தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. பல மாநில அரசுகள் NPS திட்டத்திலிருந்து OPS திட்டத்திற்கு அதனுடைய ஊழியர்களை மாற்றி அமைத்ததை நாம் அறிவோம். இது குறித்து நாடாளுமன்றத்திலே 11/12/2023 அன்று துணை கேள்வி 1159க்கு லோக்சபாவிலே அரசாங்கம் என்ன விடை கொடுத்திருக்கிறது என்பதை நிச்சயமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த பதிலிலே மத்திய அரசாங்க ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு திரும்ப வரக்கூடிய சாத்தியங்கள் எதுவும் இல்லை, அது போன்ற திட்டங்களும் அரசாங்கத்திடம் இல்லை என உறுதியாக சொல்லி இருக்கிறது. அதே போன்று அரசால் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குழுவானது தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த NPS திட்டத்தினை மேம்படுத்த முடியுமா, தற்பொழுது இருக்கக்கூடிய அதே திட்ட அளவிலேயே அதே ஸ்ட்ரக்சர் அடிப்படையிலேயே ஏதேனும் முன்னேற்றத்தை கொண்டு வர முடியுமா என்பதற்காகத்தான் அமைக்கப்பட்டிருக்கிறதே தவிர NPS திட்டம் என்பதை மாற்றி மீண்டும் OPS திட்டத்தை அறிமுகப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இல்லை என பதிலளித்திருக்கிறார்கள். மாநில அரசாங்கங்கள், குறிப்பாக ராஜஸ்தான், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், பஞ்சாப், இமாச்சல் பிரதேஷ் இவைகளெல்லாம் தங்களுடைய ஊழியர்களை புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு மாற்றுவதாக அறிவித்திருக்கின்றன. அவைகளெல்லாம் ஏற்கனவே செலுத்திய தொகையினை திரும்ப தருமாறு கோரிக்கையை எழுப்பியிருக்கின்றன. பஞ்சாப் அரசாங்கம் தாங்கள் ஏற்கனவே செலுத்தி இருக்கக்கூடிய தொகையை மீண்டும் தொடர்வதாக அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் PFRDA சட்டத்தின்படி 2013 அந்த சட்டத்தின்படி, அதே போன்று PFRDA ரெகுலேஷன்ஸ் படி ஏற்கனவே பிடித்தம் செய்யப்பட்ட அந்த தொகையை மீண்டும் மாநில அரசுகளுக்கு செலுத்துவதற்கான எந்த விதமான புரோவிஷனும் இல்லை என இந்த பதிலிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்தந்த மாநில அரசுகளுக்கும் அவைகள் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கின்றன என்று சொல்லியிருக்கின்றார்கள். 2 தினங்களுக்கு முன்னால் கர்நாடக அரசும் அதனுடைய ஊழியரை புதிய ஓய்வூதிய திட்டத்திலிருந்து பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு கொண்டு வருவதற்கான அந்த ஆணையினை வெளியிட்டிருக்கின்றன. ஆக இப்படி ஒவ்வொரு மாநிலங்களும் தனித்தனியாக புதிய ஓய்வூதியத்திலிருந்து பழைய ஓய்வூதியத்திற்கு மாற்றம் பெற வேண்டும் என்பதற்கான ஆணை வெளியிட்டாலும் கூட அவைகள் எல்லாம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்படாமல் முட்டுக்கட்டையாக மத்திய அரசாங்கம் எந்த நடவடிக்கையும் அதன் மீது எடுக்காமல், அதே போல மத்திய அரசு ஊழியர்களுக்கும் தொடர்ந்து இந்த NPS திட்டத்தை ரத்து செய்வதற்கான எந்த விதமான சாத்திய கூறுகளும் இல்லை என்கின்ற அதே பதிலையே தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறது. அந்த நாடாளுமன்ற பதிலிலே மொத்தம் எத்தனை ஓய்வூதியதாரர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற விவரங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். அதன்படி சிவில் பென்ஷனர்ஸ் 11,41,985, பாதுகாப்பு துறையிலே 33,87,173, தொலைத்தொடர்பு துறையிலே 4,38,758, ரயில்வே துறையிலே 15,25,768, அஞ்சல் துறையிலே 3,01,765 என மொத்தமாக 67,95,449 ஓய்வூதியதாரர்கள் இருக்கிறார்கள் என புள்ளிவிவரம் கொடுத்திருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் பழைய ஓய்வூதிய திட்டத்திலே உள்ளவர்கள். தற்பொழுது 2004க்கு பின்னால் பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் என அரசு ஊழியர்களை இரண்டாக பிளவு செய்வது, இரண்டாக பிரிப்பது என்பது இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் விதி 14க்கு முரணாகும். There should not be any discrimination between the two equals என்பதுதான் ஆர்டிகல் 14 சாராம்சம். அப்படி இருக்கின்ற பொழுது பழைய ஓய்வூதிய திட்டம், புதிய ஓய்வூதிய திட்டம் என அரசு ஊழியர்களை 2 பிரிவாக பிரிப்பது என்பது சரியானதாக இருக்காது என்பதை அரசாங்கம் ஒரு மாடல் எம்ப்ளாயராக, முன்னுதாரணமான ஒரு எஜமானனாக கண்டிப்பாக இதை சரி செய்திட வேண்டும் என்பதுதான் அனைவருடைய எதிர்பார்ப்பு. மத்திய அரசு ஊழியர் சங்கங்களுடைய அனைத்து தொழிற்சங்கங்களும் ஒன்றாக இணைந்து இதற்கான போராட்ட அறிவிப்பினை வெளியிட்டு தொடர் போராட்டங்களை நடத்தி வருகிறது. நிச்சயமாக புதிய ஓய்வூதிய திட்டம் என்பது ரத்து செய்யப்பட வேண்டும். பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது சமூக பாதுகாப்புக்கான திட்டம், அது மீண்டும் அறிமுகப்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் நம் அனைவருடைய விருப்பம், வேண்டுகோள் அனைத்துமாகும். என நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? தோழமை வாழ்த்துக்களுடன் அன்புடன் KVS.